சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உடைந்த அடைக்கலவுமாய் இருக்கிறார். எனவே அந்த உயர்ந்த தேவனை துதிப்போம். அவர் இந்த சங்கீதமானவர், எனலுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதம் 148ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அல்லேலூயா. வானங்களே உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவர் துதித்தலுக்குரியவர். அல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கற்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கற்கும். திக்காற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்காற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவரும் என் சங்கீதமானவர். வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எங்கே இருவரோ மூவரோ என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கர் அவர்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன். அவர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கின்றோம் ராஜா. 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவன் நமது தேவன், இருப்பேன் என்றவன் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா? வாழ்நாள் முழுவதும் அவரை துதிக்கும் படிக்காக அவர் எங்களை தாயின் கருவிலிருந்து தேர்ந்தெடுத்த தேவனாய் கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. உங்களை நாங்கள் துதித்து உங்கள் நாமத்தை துதிப்போம். நாமமதை வாழ்நாள் முழுவதும் போற்றிடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், எனலுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர். ஹல்லேலூயா. தகப்பனே, உங்களை நாங்கள் துதித்து உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.